ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர். ஆமென். இந்த வேளையில ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். யாரு நேசிக்காமல் போனாலும் சரி, உலகமே உங்களை வெறுத்தாலும் சரி, உலகமே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோட அன்பை அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நேசிக்காமல் தேவனை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் நீ நேசித்தாலும், ஆனா ஆண்டவர் உன்னை மட்டும்தான் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உன் மேல் விழுவப்பட்ட உன் பெயரை ஆண்டவர் சொல்லி உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக தேவன் நாள்தோறும் பிதாவிடத்துல உனக்காக தேவன் வேண்டுதல் செய்கிறார். அவர் உனக்காக பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நீங்க அநேக பேர் நினைக்கலாம், எனக்கு யார் உண்டு, என்னை விசாரிக்க யார் உண்டு, என் தேவையை சந்திக்க யார் உண்டு, எனக்காக வழக்காட, எனக்காக என் நியாயத்தை வழக்காட யார் உண்டு என்று சொல்லி அநேக பேர் நீங்கள் உங்க இருதயத்துல ஆழமான ஒரு இடத்துல சிந்தித்துக் கொண்டிருக்கீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, ஒருவர் நமக்காக உண்டு. அவர் நம்மளை நேசித்து நம்மளை நடத்தும்படி யோசிக்கிறவர் நம் தேவன். அவர் நமக்காக வழக்காடுகிறார். நீங்கள் சிறு பிள்ளைகள் போல வாழாதபடி வளர்ந்தவர்களாய், கிறிஸ்துக்குள் வளர்ந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகங்கள், அவர் செய்தப்பட்ட அடையாளங்களை புரிந்து கொண்டவர்களாய் நீங்களும் நானும் இருந்தோம் சொன்னால், நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒருவர் உண்டு. அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நீங்க எப்போதும் அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவர் மூலமாக வருகிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. The faith break the mountain. விசுவாசமானது மலைகளை உடைக்கும். உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தேவன் மேல் இருக்கிறபடியா எவ்வளவு மலைகள் வந்தாலும் அது தூள் தூளாக, அது ஒன்றுமே இல்லாதபடிக்கு தேவன் உன்னை அதிசயமாய் நடத்துகிற சர்வ வல்லமையின் தேவனை நீ ஆராதிக்கிறே என்று சொல்லி ஒரு நாளும் மறந்துடாத. ஹல்லேலூயா. கதை சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். I always care about you. உன்னை பத்தி தான் நினைக்கிறேன், நான் உன்னை பத்தி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு யார் உண்டா? உனக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டு. மரித்தோரிலிருந்து எழும்பின ஒரே தேவனாகிய இயேசு உனக்காக உண்டு. அவர் உனக்காக ஜீவிக்கும்படி, உனக்காக உயிரோடு எழும்பும்படி, உனக்காக மீண்டும் வரும்படி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். ஆமென். சரி, இந்த வேளையில ஆண்டவராகிய தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்பாக தேவன் சொல்லப்படுகிற தேவன் இந்த வாரத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையானது, தேவ பிரசங்கம் உங்களை ரட்சிக்கும். தேவ பிரசங்கம், தேவ பிரசங்கம். எவ்ரிடே பிரசங்கம் இல்ல, பிரசன்ஸ் இல்ல, காட் பிரசன்ஸ் பத்தி பேசல, பிரசங்கங்கள். எவ்ரிடே we heard, நம்ம கேட்கிற தேவனுடைய பிரசங்கம், ஊழியக்காரர்கள் மூலமாக, தேவ மனுஷர்கள் மூலமாக நீங்களும் நானும் கேட்கிற பிரசங்கம், தேவன் தருகிற வார்த்தை, ஓகே, உங்களை ரட்சிக்கும். ரட்சிக்கும், சேஃப், உங்களை ரட்சிக்கும், உங்களை சேஃப் பண்ணும். இன்னைக்கு நீங்கள் வாரம் உங்கள் மேய்ப்பர் மூலமாக, உங்க ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் கேட்கிற பிரசங்கங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படும்படி, நீங்கள் பலப்படும்படி, நீங்கள் உயிரோடு எழும்பும்படி, நீங்கள் தேவ நாமத்தில் பலப்படும்படி ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும்
நாளும் உங்கள் மத்தியில அவருடைய பிரசங்கங்களை, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறார். That plan, அந்த திட்டமானது ஊழியக்காரனுடைய திட்டம் அல்ல. அந்த திட்டமானது ஒரு சபையோடைய திட்டம் அல்ல. அந்த திட்டமானது சபையில் இருக்கிற கமிட்டி, சபையில் இருக்கிற நிர்வாகம் செய்கிற, ஆர்கனைஸ் பண்ணுகிற டீமோடைய சித்தம் அல்ல. இது பரலோகத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட சித்தம், திட்டம். இந்த வார்த்தையானது நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும் ரட்சிப்பு, the safe. நீங்களும் நானும் வாரம் தினந்தோறும் ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்க ஊழியக்காரர் மூலமாக, உங்க மேய்ப்பன் மூலமாக ஆண்டவர் பேசுகிற காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ரட்சிக்கப்படும்படி. you must save. அதான் தேவன் நீங்க சொல்லுகிறாரு. தேவனுடைய பிரசங்கம் உங்களை ரட்சிக்கும். தேவனுடைய பிரசங்கம் உங்களை ரட்சிக்கும். நீங்க அநேக பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். வாரம் தேவனுடைய வார்த்தையினால ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். சரி, இன்னைக்குள்ள வார்த்தைகளை நம்ம பார்ப்போமாக. ஏசாயா 55ஆம் அதிகாரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயில், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, ஏசாயா 55:11. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். நம்ம நினைக்கிறோம் தமிழர்கள் ஒண்டிதான் இத பிரசங்கெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு. இல்ல, அநேக பேர் கேட்கறாங்க. ரொம்ப பேர் கேட்டுட்டு அதுக்கு அவங்க ரிப்ளை எல்லாம் பண்றாங்க. Pastor, you are preaching and today touch me when I read the Bible in English word. God speak to me அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் நமக்கு அனுப்பி விடுறாங்க உங்களுடைய ஃபேஸ்புக்கில். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற, தேவனுடைய பிரசங்கங்கள், இயேசுவோட பிரசங்கங்களை கேட்கிறவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். சரி, வாசிப்போமாக. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அதை நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இந்த வசனம் ஏசு அப்படியாக சொல்றாரு, ஐசேக் இப்படியாக சொல்றாரு. அப்படியே பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படின்னா பாருங்க, நீங்கள் வாரம் நீங்க தேவனோட வார்த்தை கேட்கலாம். உங்க ஊழியக்காரர் தேவனிடத்துல வேண்டி இருந்து, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, அவர் ஜெபித்து தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த வார்த்தை உங்கள் மத்தியில பேசும்போது அது அவருடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை உங்களுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற வார்த்தை. வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். ஆமென். புரிஞ்சுக்குங்க. வசனங்கள் வருகிறதுன்னு சொன்னா அது உங்களுக்கு அந்த வசனம் உங்களுக்கு ஒரு கதையை போல, அந்த வசனம் ஒரு டிராமா போல, அந்த வசனம் உங்களை ஒரு காமெடி போல நீங்க நினைத்துக் கொள்ளாதீங்க.
அந்த வசனமானது தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற வசனம். அந்த வசனத்தை நீங்கள் கவனமாய், அந்த வசனத்தை கருத்தாய், அந்த வசனத்தை தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த உணர்வோடு நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையானது வசனம் நல்ல தெளிவா சொல்லுகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாருங்க, ஒரு வசனம் அப்படின்னா நீங்கள் வேதத்துல நீங்கள் கேட்கிற மேற்பண்ட கேட்கிற அந்த பிரசங்கமான அந்த வார்த்தையானது நீங்கள் கேட்கும்போது அதை உங்க வாழ்க்கையில நடைபெறுகிற, உங்க வாழ்க்கையில ஆக போகிற, உங்க வாழ்க்கையில செய்ய போகிற, உங்க வாழ்க்கையில வரப்போகிற காரியத்தை நீங்கள் அந்த வசனத்தின் பிரகாரமாய், அந்த பிரசங்கங்களின் பிரகாரமாய் நீங்கள் கேட்கும்போது அந்த காரியமானது அந்த பிரசங்கங்களின் நிமித்தம், தேவனுடைய பிரசங்கங்களின் நிமித்தம் அந்த வசனமானது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அது வாய்க்க செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில என் மத்தியில கடந்து வரல, சும்மா வரல எந்த வசனமும். ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது அது உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னா நீங்கள் போய் கொண்டிருக்கிற the present time, நீங்கள் போய் கொண்டிருக்கிற வருகிற எதிர்காலமானது, நீங்கள் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்களானது உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை வழிநடத்தும்படி, நீங்கள் அந்த இடத்துல உயரும்படி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை அந்த சத்தியத்தின்படி நடத்துகிறது. இன்னைக்கு அநேக பேர் பிரசங்கங்களை கேட்கிறாங்க, அநேக பேர் தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்க. கேட்ட பிறகு எத்தனையோ நிமிஷங்கள், எத்தனையோ மணி நேரத்துல அந்த பிரசங்கங்களை மறந்து போகிறார்கள். ஆனா அந்த ஊழியக்காரர் மட்டும் அந்த பிரசங்கத்தை முடிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு போயிட்டு இல்ல மறுநாள் இல்ல அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த பிரசங்கத்தை அவர் திருப்பியும் தியானம் பண்ணுகிறார். இன்னைக்கு விசுவாசிகள் கேட்ட பிரசங்கத்தை சபை விட்டு இறங்கும் போது இல்ல வீட்டுல போய் அமர்ந்து சாப்பிட்ட பிறகு மறந்துடுறாங்க. தேவன் எந்த வார்த்தையை இந்த வாரம் என்னோடு பேசினார், ஆண்டவர் எந்த வார்த்தையை கொண்டு என்னை ஆண்டவர் பலப்படுத்தினார், எந்த வார்த்தையை அனுப்பி தேவன் என்னை விடுதலை ஆக்கினார், எந்த வார்த்தைகளை தேவன் சொல்லி எனக்கு அடையாளத்தை உண்டு பண்ணினார், எந்த வார்த்தைகளை தேவன் எனக்கு பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்னை நடத்துவார் சொல்லி நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு இல்லாமல் விசுவாசிகள் என்ன பண்றாங்க, அந்த பிரசங்கங்கள் முடிந்த பிறகு அந்த பிரசங்கத்தை மறந்து இருக்கிறார்கள். அதுல ரொம்ப கொஞ்சம் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஊழியக்காரர் திடீர்னு போன் அடிச்சு கேட்பாரு, அம்மா பிரசங்கம் கேட்டீங்களா, எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப அருமையா இருந்துச்சு பாஸ்டர், ரொம்ப தொடப்பட்டுச்சு பாஸ்டர்னுவாங்க. எந்த இடத்துலமா தொடப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டா அப்படியே தயங்கிவாங்க. அதான் பாஸ்டர், இல்ல அந்த ஒரு ஜோக் பண்ணீங்களா பாஸ்டர், ஆமா அந்த ஜோக் முடிஞ்சாலும் ஒரு வசனம் சொன்னீங்களா, என்ன வசனமா, அதான் ஞாபகம் இல்லை பாஸ்டர், எடுத்து இவ்வளவு நேரம் எனக்கு இவ்வளவு நேரம் ஞாபகம் இருந்துச்சு, இப்ப நீங்க கேட்டானா அந்த பயத்திலையும் பதட்டத்திலும் மறந்துட்டேன். நம்ம விசுவாசிகள்கிட்ட எவ்வளவுதான் சத்தியத்தை கொண்டு போய் நின்றாலும், எவ்வளவுதான் வசனத்தை கொண்டு போய் போதிச்சாலும் அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி நம்ம விசுவாசிகள்கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அழகா ரொம்ப சூப்பர் நேச்சுரலா டைனமிக்கா அவங்க டக்குன்னு பெல்ட் அடிச்சிருவாங்க. ஐயா, தேவனோட வார்த்தை நல்ல கவனமா கேளுங்க. தேவனோட பிரசங்கத்தை நீங்கள் சபையில இப்ப வர முடியாம நாட்கள்ல இருக்கலாம், ஆனா ஆன்லைன்ல உங்களுடைய ஊழியக்காரர், உங்களுடைய பாஸ்டர் கொடுக்கிற பிரசங்கத்தை நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேக பேர் இந்த பிரசங்கத்தை எப்படி தெரியுங்களா நினைக்கிறாங்க, பாஸ்டர் தான் யூடியூப்ல பேசுறால, பாஸ்டர் தான் பேஸ்புக்ல பேசுறால, ராத்திரி படுக்கும் போது தூங்கும் போது நாளைக்கு மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போது, இல்ல பிள்ளைங்களாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஜோஹர் பார்க்ல எல்லாருக்கும் நாளைக்கு ஸ்கூல்,
அவங்க எல்லாம் ஆன்லைன் ஸ்கூலுக்கு போன கேட தாய் தகப்பனும் எந்த டிஸ்டர்ப் இல்லாம பிரசங்கத்தை தட்டி கேட்போம். அடுத்த வசனம் வருது பாருங்க. அடுத்த வசனத்தை நான் சொல்லுவேன். இன்னைக்கு பிரசங்கம் அப்படியாக இப்படி செய்யும்படி, இப்படி போதிக்கும்படி, இப்படி சிந்திக்கும்படி, இப்படி வாழும்படி பரலோகத்துல தேவன் இந்த பிரசங்கத்தை அதற்காக அனுப்பல. அதனால்தான் ஜோஷுவா சொல்லுகிறாரு, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். You must praise the God. நீ தேவனை ஆராதனை செய்கிற அந்த நேரத்தை குடும்பமாய் தேவனுக்கு அந்த முதலிடத்தை செய்ய வேண்டும். Don't fail that place. அந்த இடத்தை நீங்கள் இழந்துறாதீங்க. தேவனை தேடுகிற அந்த நேரத்துல கூடி குடும்பமாய் வந்து அந்த பிரசங்கங்களுக்கு முன்பாக தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் அந்த பிரசங்கத்தை கவனமாய் கேட்டு தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கும் போது உனக்கு வரப்போகிற நன்மை அந்த பிரசங்கத்தினாலதானே தவிர உன்னுடைய ஞானத்தினாலும் உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய திறமையினாலும் அல்ல. லிசன், கேளுங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை அற்பமா எண்ணுகிறாங்க. எதுக்கு என்றாங்க? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். எங்க? சாப்பாடு கிடைக்காத நேரத்துல. இயேசுவோட வசனம் என்ன? சாப்பாடு கொடுக்கிற வசனமா? ஃபுட் ஃபண்டா மாரி, ஃபுட் கிராக் மாரி தட்டன கேட. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவ வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு அப்ப வரும் பிறக்கும் பாருங்க ஒரு விசுவாசம் உங்களுக்கு. ஐயா, ஆண்டவருடைய வசனம் உனக்கு பொங்கு சோறு, உனக்கு வந்து பிரியாணி, உனக்கு பீஸா ஊட்டுற வசனம் அல்ல. இது தப்பா எண்ணாதீங்க. டோன்ட் மிஸ்டேக் காட் ஆஃப் வேர்ட். தேவனோட வார்த்தையை தப்பா புரிஞ்சு கொள்ளாதீங்க. உன் வாழ்க்கையில வரப்போகிற நன்மைகள், உன் வாழ்க்கையில கிடைக்க போகிற நன்மையான ஈவுகள், உன் வாழ்க்கையில் வரப்போகிற நன்மையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ளும்படி தேவ ஊழியர் உன் மத்தியில் கொண்டு வருகிற அந்த பிரசங்கங்களை தேவ பலத்தினால் பெற்றுக்கொள்ளு. Don't take a simple. ரொம்ப பேருக்கு வந்து ஈஸி கம் ஈஸி கோ, ரொம்ப லகுவான வாழ்க்கையை விரும்புவாங்க, கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப பேர் விசுவாசி பாஸ்டருக்கு ஐடியா கொடுப்பாங்க, பாஸ்டர் ரொம்ப தொலைன்னு பேசாதீங்க, நீங்க என்ன வசனத்தை கொண்டு வரீங்க அந்த வசனத்தை சொல்லுங்க, நாங்க வீட்டுல போய் படிச்சுக்கோம். 10 நிமிஷத்துல பேசி முடிக்க வேண்டியதை நீங்க 1 மணி நேரம் எழுதுறீங்க. வசனத்தை சொல்லுங்க, நாங்க டேக் நோட் பண்ணிக்கிறோம், நாங்க பைபிள் படிக்கிறோம். அப்படி நீ வாழ்ந்தீனா இந்த ஆடை நிச்சயமா பிசாசு குருமா பண்ணிடுவோம். குருமாதான், கவலைப்படாத. நான் வளர்ந்துருவேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, என்னை நடத்துவார். உன்னை நடத்தும்படிதான் தேவன் உன்னோட மேய்ப்பனை உனக்கு கொடுத்திருக்கிறார். Don't take a misunderstand. புரியாமல் செய்யாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேசிட்டார். நான் எழும்பி தேவனுக்கு முன்பாக பிரகாசிப்பேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை படிச்சுட்டு நான் எழும்பி. எப்படி நீ எழும்புவ? நீ எழும்பணும்னா உன் மேய்ப்பன் கூட இருக்கணும். நீ எழும்பணும்னா மேய்ப்பனோட ஆலோசனை இருக்கணும். நீ எழும்பணும்னா மேய்ப்பனோட ஜெபம் இருக்கணும். நீ எழும்பணும்னா மேய்ப்பன் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உன்னை தொடரணும். ரொம்ப பேரு ஈஸி, தாங்கப்படி தானே, 3வது மாடி தானே, என்னால ஏற முடியும், உன்னால ஏற முடியும். ஆனா எத்தனை இடத்துல உளுந்து எழுந்திருப்ப? ஏற்கனவே உளுந்து எழுந்த மனுஷன் தான் உன்னோட மேய்ப்பன், அவருக்கு தெரியும், அவர் கூட போ. அதனாலதான் தேவன் உனக்கு ஒரு மேய்ப்பனை வைத்து சனிக்கிழமை தோறும் ஒரு வாரத்தில் ஒரு தடவை தேவன் உனக்கு அவர் மூலமாக, மேய்ப்பன் மூலமாக உனக்கு பிரசங்கம் பண்ணும்படி இந்த வார்த்தை நல்லா போதிக்கிற இந்த வசனமானது நீ போதித்து நீ கேட்டு அதுல விடுதலையாகி உனக்கு வேண்டிய நன்மைகளை இது ஒரு சம்பவங்கள் சொல்லுகிறது.
ஒரு கிராமத்துல அந்த கிராமம் வந்து ஒரு காடு அழிக்கும்படி அந்த ஒரு காட்டுல வந்து அந்த மரங்கள்லாம் வெட்டுவாங்க. அப்ப அந்த 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 மேட்டுல ஏறும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இருப்பாங்க, லோரி. சோ மக்கள் எல்லாம் அந்த லோரியில தான் ஏறி போவாங்க. அப்ப போகும்போது எல்லாரும் பயந்துகிட்டே மேல போய் அந்த மரங்கள்லாம் வெட்டிட்டு பயந்துகிட்டே இந்த லோரியில இறங்கி வருவாங்க. எல்லாரும் பயம், அந்த கொலை பயம், மரண பயத்துல எல்லாரும் வருவாங்க. அந்த லோரியில எல்லாரும் பயந்துகிட்டே வருவாங்க. எங்கடா லோரி கவுந்துருமா, நாங்கெல்லாம் இறந்துருமா, லோரி பறந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மலை மேல ஏறும்போதும் சரி இறங்கும் போது பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லோரிக்குள்ள இவங்க எல்லாம் பயந்து இருக்கிற அந்த இடத்துல ஒரு 10 வயசு ஒரு சிறுவன், ஒரு பையன், அவன் மட்டும் ஓடி ஆடி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு வெக்கமும் வந்துருச்சு. என்னடா நம்ம பெரிய ஆளு, நம்மளாம் அப்படி பயந்துட்டு இருக்கோம், இவன் பயப்படாம ஓடிக்கிட்டு இருக்கான். சிலவங்களுக்கு கோபம், இவனோட அப்பா யாரு, பிள்ளை எப்படி விட்டுக்கிட்டு போயிருக்கு, யாரோட பையன் இது பாருங்க, விழுந்துட போறான், நம்ம எல்லாம் உயிருக்கு பயந்துட்டு போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இவனை யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பாதி பேர் வந்து ஏசுறாங்க. அந்த பையன் திரும்பி அந்த ஏசுறவங்களை பார்த்துட்டு, ஏன் அங்கிள் ஏசுறீங்க, உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் ஆகாது, தம்பி உனக்கு தெரியாது, இந்த பயந்துகிட்டு போறோம் பாரு, எவ்வளவு பெரிய மலை கவுந்துச்சுன்னா என்ன ஆகும், உயிர் என்ன ஆயிரும், ஒன்னும் ஆகாது அங்கிள், ஏன்னா ஓட்டுங்கிறது எங்க அப்பா தான், இந்த வாகனத்தை ஓட்டுறதே எங்க அப்பா தான், அவர் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாரு. இன்னைக்கு உங்களை நடத்துகிறது உன்னுடைய மேய்ப்பன். அவர் உனக்கு வாரந்தோறும் கொடுக்கிற அந்த பிரசங்கத்தை நீ கவனமாய் கேட்டீனா, அந்த பிரசங்கத்தோடைய விளக்கங்களை கவனமாய் கேட்டீனா, அந்த பிரசங்கத்துல உண்டாகிற அடையாளங்கள், அந்த பிரசங்கத்துல வருகிற அந்த அபிஷேகங்கள் நீ கவனமாய் ஏற்றுக்கொண்டீனா, நீ எதற்கும் பயப்படவே மாட்ட. ஏன் தெரியுங்களா? உன்னை நடத்துகிறது ஆண்டவர், உன்னை வழி நடத்துகிறவர் தேவன், உன்னோடு இருக்கிறவர் அவர். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னோட மேய்ப்பன் நம்புகிறது அவருடைய சொந்த பலன் அல்ல, அவர் அழைத்தவர், அவரை உண்டாக்கினவர், அவரை பேர் சொல்லி அழைத்து அவருக்கு அபிஷேகம் பண்ண தேவன் தான் அந்த மேய்ப்பன், அந்த ஊழியக்காரர் நம்புகிறார். அதனால வாரந்தோறும் வருகிற பிரசங்கத்தை, அதனாலதான் இன்னைக்கு உள்ள டைட்டிலா தேவ பிரசங்கம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படும்படி, நீங்கள் பின்தங்கி போகிறதுக்கு எந்த ஊழியக்காரரும் பிரசங்கம் பண்ண மாட்டார். எந்த ஊழியக்காரரும். அன்னைக்கு பேர் இருக்கீங்க பசங்களுக்கு தெரியாது, நான் பின்தங்கி போனதுக்கே இந்த பாஸ்டர் தான் காரணம், நான் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறதே இந்த பாஸ்டர் தான் காரணம், இன்னைக்கு தேவனை விட்டு நான் துன்மார்க்கனா உலகத்துல வாழ்றதுக்கு காரணமே இந்த பாஸ்டர் தான் காரணம்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன், கேட்போமாக. 1 கொரிந்தியர் 1:21 வசனம் கவனமா கேளுங்க. 1 கொரிந்தியர் chapter 1 verse 21. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே, பாருங்க ரெண்டு ஞானத்தை பத்தி இங்க பேசப்படுகிறது. திருப்பியும் அதை வாசிப்போம். எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு. ஏன் அதை நான் திருப்பி சொல்றீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை எப்படி இல்ல பாஸ்டர், அவர்னால தான் நான் பின்னி தங்கி போயிட்டேன், அவர்னால தான் நான் விழுந்துட்டேன், அவர்னால தான் இன்னைக்கு நான் உலகத்துக்கு போயிட்டேன், அவர்னால தான். யா வசனத்தை பாருங்க ஐயா, சகோதர சகோதரியே, தேவனோட வார்த்தையை கேளு.
இயேசு அப்படி போனாரா? இல்ல பரிசுத்த ஆவியானவர் அப்படி போனாரா? இல்ல உன் தேவனாகிய கர்த்தர் பிதா அப்படி செய்யும்படி உங்களுக்கு கட்டளையிட்டாரா? இல்லையே, இல்லையே. அவர் அப்படி இங்க சொல்லவே இல்லையே. அதனாலதான் 1 கொரிந்தியர் 1:21 சொல்லுகிறது, எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலும் சுய ஞானம், நல்ல கவனமா கேளுங்க, சுய ஞானத்தினாலே தேவனை அறியாத இருக்கையில், நல்ல கவனமா கேளு. நீதான் சரியா படிக்க மாட்டியா? நான் படிக்கிறதாவது கேளு. உங்களுக்கு நேரம் இல்ல தானே? மண்டே டு ஃப்ரைடே வேலை பாஸ்டர், பைபிள் படிக்கிற நேரம் ஓவர் டைம் பாஸ்டர், வீட்டுக்கு வந்த கிட பிள்ளைகள் அவங்க எக்ஸாம் அவங்களோட படிப்பு பாஸ்டர், அதனால பைபிள் படிக்க நேரம் இல்லை. பரவாயில்ல, இப்ப பேசுறல இந்த வார்த்தையாச்சும் கவனமா கேளு. எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது அப்படின்னா தேவன் பேசுகிற வார்த்தை, தேவன் கொண்டு வருகிற வார்த்தை பரத்திலிருந்து. இயேசு என்ன சொல்றாரு? பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரலன்னு சொன்னா நீ கூட என்ன விடுதலை ஆக்க முடியாது. புரியுதுங்களா? தேவன் பேசுறது வேற, பூமியில புரிந்து கொள்றது வேற. இதுதான் தேவ ஞானம் நம்மளுக்கு வேணும் என்பது. உலக ஞானம் தேவ ஞானத்தினுடைய பொருளை புரிந்துணர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இந்த உலக ஞானம் தேவனுடைய வார்த்தையை எப்பவுமே எதிர்த்து நிற்கும். தேவனுடைய சத்தியத்தை புறமாய் விரோதமாய் செயல்படும் உலக ஞானம். நீ தேவ ஞானத்தை கேட்டிருந்தீனா, தேவனுடைய ஞானத்துல புரிஞ்சிருந்தீனா, நீ நிச்சயமாகவே பின்தங்கி போயிருக்க மாட்ட. நீ தேவனை விட்டு விலகி போயிருக்க மாட்ட. நீ பாவத்துல போய் விழுந்து இருக்க மாட்ட. நீ துன்மார்க்கனை போல வாழ மாட்ட. கிறிஸ்துவே ஜீவன், சாவே என் ஆதாயம் என்று சொல்லி தேவ ஞானத்தில் நிலைத்திருப்பே தவிர ஊழியக்காரனை கண்டு பின்தங்கி போயிருக்க மாட்ட. நீ அநேக பேர் ஊழியர்களை பார்த்து, ஊழியர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து பின்தங்கி போயிட்டேன்னு சாட்சி கொடுக்கிறார். இதற்காக தேவன் அந்த ஊழியக்காரையும் அழைக்கல. இதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல. வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. உலகமானது எப்படினாலே தேவ ஞானம். வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க. தேவ ஞானம். இப்ப ஆராயுங்க, உங்களுக்கு உலக ஞானம் இருக்கா, தேவ ஞானம் இருக்கா? உங்களோட சிந்தை உலக சிந்தையா இருக்கா, தேவ சிந்தையா இருக்கா? உங்களுக்குள்ள இருக்கிறது தேவனா இல்ல உலகமா? You must search. ஆராயுங்க. உலகத்தின் மேல் இருக்கிற சிந்தை உலகத்தை தான் தேடும். தேவன் மேல் இருக்கிற சிந்தை தேவனை தான் தேடும். இன்னைக்கு உங்களோட சிந்தை, உங்களுடைய ஞானம் எதை தேடுகிறது? ஹalleluya, ஹalleluya. இயேசுக்கு விழுந்த முதல் சாட்டடி அவர் மாமிசமாய் அதை யோசித்து கொண்டிருந்தார்னா, அது உலக பிரகாரமாய் அவர் சிந்தித்து இருந்தார்னா, முத அடியிலே அவரு விலகி இருக்கலாம். எனக்கு இந்த பாடு வேண்டாம், எனக்கு இந்த உபத்திரம் வேண்டாம், எனக்கு இந்த வேதனை வேண்டாம் என்று சொல்லி இயேசு விலகி இருக்கலாம். ஏன் இயேசு விலகல? அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பிதாவுடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்யவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் வரலன்னு சொன்னா யாரும் என்னை விடுவிக்க முடியாது. ஐயா, இன்னைக்கு அதே பரத்திலிருந்து வருகிற அதிகாரம் தான் நம்மளே என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பரத்திலிருந்து வருகிற அதிகாரம் தான் இன்னைக்கு உங்க மேல அபிஷேகமாய் காணப்படுகிறது. பிரசன்ஸ், தேவனோட அபிஷேகம் மேல இருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, எப்படி நீங்கள் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய
உலகமானது, நல்லா கவனமா கேளுங்க, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாமல் இருக்கிறது. அப்படியே உங்களுக்கு இருக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உலக ஞானம் வந்து தேவனுடைய ஞானத்தை அறியாமல் வாழுது, அறியாமல் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. பாருங்க, யோனா கிட்ட ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, எங்க போகணும்னு, நினைவேக்கு போகணும் தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா காற்று கடல் வீசுது, புயல் வீசுது, காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, எல்லாரும் என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா யோனா மட்டும் இங்க கீழே என்ன பண்றாரு, கப்பலுக்கு கீழே தட்டத்துல தூங்கிட்டு இருக்காரு. இவருங்க இந்த படகுல இருக்கிறவங்க என்னென்னமோ செய்யறாங்க, என்னென்னமோ உலக பிரகாரமாய் உலக காரியமா என்னென்னமோ செய்யறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசி கடவுளுக்கு யாரோ விரோதமா நடந்துக்கிட்டாங்க, கடவுளுக்கு விரோதமா யாரோ ஒரு ஆளு இந்த படகுல இருக்கிறாங்க, கூட்டு சீட்டு குலுக்கி பார்ப்போம். உலக ஞானம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் ரொம்ப பேரு கூட்டு சீட்டு குலுக்கி பாக்குறாங்க, கிறிஸ்தவ பிள்ளைகள். ஆனா உலக ஞானம், அந்த உலக ஞானத்துல கூட்டு சீட்டு குலுக்கி பார்க்கும்போது இவர் நம்ம ஐயா மேலதான் வந்து விழுவுது. படுத்துங்கிறாரு பாருங்க, அப்ராண்டியா, அவர் மேலதான் பேர்ல வந்து விழுவுது. அப்பயும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சரி வேற எதுவும் தப்பா நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு இவன் ஏஞ்சிட்டு வந்து சொல்றான், நான் வந்து தேவ சமூகத்திலிருந்து வரேன், தேவனிடத்திலிருந்து வரேன், என்னை தூக்கி கடல்ல போடுங்க, எல்லாம் நார்மல் ஆயிரும். ஆமென். உன் வாழ்க்கையில போராட்டம் வருதா, உன் வாழ்க்கையில ஆபத்து வருதா, உன் வாழ்க்கையில மரணம் என்கிற இருள் வருகிறதா, அது வேற ஒன்றும் இல்லை. நீ தேவ பக்கம் திரும்பி முழங்கால் போட்டு நீ செவித்து பாரு, தேவனை தேடி அவர் சமூகத்தில் அமர்ந்து பாரு. நானே தேவன் என்று அவர் செய்கிற அடையாளங்கள் பெரிதா இருக்கும். நீ தேவ சமூகத்தில் திரும்பும் போது, தேவ சமூகத்தில் வந்து அமரும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் தெரியுமா? தேவ ஞானம். அதனால சொல்லுகிறது, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கிறது. இருக்கையில் பைத்தியமாக, நல்ல கவனமா கேளுங்க, இங்கதான் அந்த வசனம் சொன்னால பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, பாருங்க, பைத்தியமான தோன்றுகிற இந்த மாதிரி வசனத்தை பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. ரொம்ப பேரு அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாரு, பாஸ்டர் ரொம்ப ஹீலிங்கா பண்றாரு, அந்த பாஸ்டர் ரொம்ப அம்சமா இருக்காரு, அந்த பாஸ்டர் ரொம்ப அருமையா பாடுகிறார். இங்க வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளே ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர் அந்த பிரசங்கத்தை தான் வெறுக்கிறாங்க, அந்த பிரசங்கத்தை தான் தள்ளுறாங்க, அந்த பிரசங்கத்தை விட்டு தான் ஓடுறாங்க. தேவனுக்கு அதுதான் பிரியமா இருக்கிறது. நம் தேவனுக்கு அந்த பிரசங்கம் தான் தேவனுக்கு தேவை. இன்னைக்கு சபைகளுக்கு, சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பிரசங்கங்கள் வேண்டும். இன்னைக்கு அந்த பிரசங்கத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? அவர் சரியில்லை, அவருடைய பிரசங்கங்கள் சரியில்லை,
அவருடைய போதனைகள் சரியில்லை, அவருடைய கண்டிப்பு சரியில்லை, அவருடைய வழிநடத்தல் சரியில்லை, அவர் சரியுள்ளவர் அல்ல, அவருடைய சாட்சி சரியில்லை, அவர் படிச்சவர் அல்ல, அவர் ஊழியக்காரர் அல்ல, அதனால அந்த பிரசங்கத்தை கேட்க கூடாது. இது உலக ஞானம். தேவ ஞானம் என்ன தெரியுங்களா? திருப்பி அதே வசனத்தை பாருங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலும் தேவனை அறியாம இருக்கிறது. இன்னைக்கு உலக ஞானம் இருக்கிறதுனால தான் தேவன் அனுப்பின மேற்பட கூட உன்னால அறிய முடியல. You cannot find the man of God from the heaven. இல்ல பரலோகத்துல வருது. heaven. The man of God appoint from the heaven. பரலோகத்திலிருந்து என்னது அனுப்பப்பட்டிருக்கார். பரலோகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அது உலக ஞானத்துல தெரியாது. சில நேரத்துல என்ன பார்க்கும்போது அப்புறம் பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குலாம் என் கூட பழகி அவர்கள் என் கூட நண்பர்களா இருந்து அவர்களை என் கூட ஊழி செஞ்ச பிறகு படியா அவங்களுக்கு வந்து என்னை வந்து போதகரை ஏற்றுக் கொள்ள முடியாது. சிறு பையனா இருக்காரு, ரொம்ப இம்சமா இருக்காரு, சின்ன பையனுக்கு பாசர் ஆக முடியும். அல்லேலூயா. தேவன் நினைத்தால் ஆகாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் நினைத்தால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. தேவன் அனுப்பினார்னா அவருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. அதனாலதான் உலக ஞானம் தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனால இன்னைக்கு அநேக தேவ வார்த்தையை கேட்டு பிரசங்கங்களை கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? உலக ஞானத்துல கேட்கிறார்கள். அந்த பிரசங்கங்கள் அந்த வசனங்கள் அவர்களை ஒருபோதும் விடுதலை ஆக்காது. காரணம் என்ன? அவர்களுக்கு தேவ ஞானம் வேண்டும். தேவனுடைய வார்த்தையினுடைய ஞானத்தை புரிந்து கொள்கிற ஞானம் நம்மளுக்கு வேண்டும். அல்லேலூயா. அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் அவர்கள் போகிற வழியெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமைகளை, தேவன் செய்கிற அடையாளங்களை ஜனங்கள் நாள்தோறும் அதை பார்ப்பார்கள். காரணம் என்ன? தேவ ஞானம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய். அப்படின்னா தேவன் அனுப்புகிற பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் தேவனால் ரட்சிக்கப்படுவீர்கள் நாள்தோறும். You are saved every day about God word. தேவனுடைய வார்த்தையினால் தினந்தோறும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். பாவத்தில் விழுவ மாட்டீர்கள், துன்மார்க்கராய் வாழ மாட்டீர்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்ய மாட்டீர்கள், தேவன் விரும்பாத காரியத்தின் மத்தியில் போய் நிற்க மாட்டீர்கள், தேவன் விரும்புகிற காரியத்தின் மேல் நிலைத்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் பார்க்கும்போது தானியேல் இப்படியாக சொல்லப்படுகிறது. தானியேலை கொண்டு போய் சிங்க கொம்பையில போட்ட போது சிங்கம் அவனை மேற்கொள்ளாதபடி தேவனுடைய ஞானத்தின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் அவன் நிலைத்திருந்த போது சிங்கம் அவனை பீறி கொள்ளாதபடி தேவன் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டது நீங்கள் நானும் அறிவோம். இன்னைக்கு சபையில நின்று கொண்டிருக்கிற, சபையில வாழ்கிற, சபையில ஆராதனை செய்கிற, சபையில இருக்கிற நீங்கள் நானும் தேவனால் அவருடைய ஞானத்தினால் நடத்தப்படுகிற ஜனமாய் இருக்கிறோம். மறந்துடாதீங்க. பிரசங்களை கேட்டு உலக ஞானத்தின் பிரகாரமாய், உங்க உலகத்தினுடைய சிந்தையின் பிரகாரமாய் அதை புறக்கணிக்காதீர்கள், அதை அற்பமாய் எண்ணாதீர்கள், அதை விட்டு விலகாதீங்க. அந்த வார்த்தை தான் ஐயா உங்களை ரட்சிக்க முடியும். அந்த கடைசி வசனத்துல கடைசி பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு அநேக பேர்
கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டீங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன். எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க? 1981 ரட்சிக்கப்பட்டேன். போதுமா? போதும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, டே பை டே, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு இடத்திலும் உன்னுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற பிரசங்கத்தை நீ கேட்டு அதை நம்பி அதை நீ விசுவாசிக்கும் போது, அதுல தேவ ஞானம் வரும்போது, அது தேவனோட வார்த்தை கடந்து வரும்போது, அது மேல் நீ நிலைத்து நிற்கும் போதுதான் என்ன வருமா? விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். இன்னைக்கு வார வாரம் உன்னோட ரட்சிப்பு தேவனுக்கு பிரியமாய் மாறணும். உன்னோட ரட்சிப்பு தேவனுக்கு முன்பாக வார வாரம் புதிதாய் மாறணும். Don't be left. இழந்துடாதீங்க. உனக்கு 6 மணிக்கு ஆராதனையா, 6 மணிக்கு குடும்பத்தோடு வந்து அமர்ந்துரு. கர்த்தருடைய வார்த்தையை உண்மை உத்தமமா பயபக்தியோடு விசுவாசத்தோடு தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நீ வந்து அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தை ரட்சிப்பாய் கர்த்தர் உனக்கு பேசுவார். அவருடைய ஞானத்தோடு பேசுவார். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எக்ஸ் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். Acts chapter 14 verse 7 to 10. இதுல ஒரு ஒரு காரியம், சின்ன ஒரு கதை. இந்த இடத்துல பவுல் பண்ணுகிற பிரசங்கங்களும் எப்படிப்பட்டதா இது இருக்குதுன்னு சொல்லி இங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். Acts chapter 14 verse 7 to 10. வாசிப்போமாக. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப 8வது வசனத்தை நம்ம திருப்பி பார்ப்போம். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல். நல்ல கவனமா கேளுங்க. ஒரு மனுஷன், ஒரு பையன் தன் தாயோடைய கர்ப்பத்துல பிறந்த பிறகு, ஒரு மனுஷன், ஒரு பையன் தாயினுடைய கர்ப்பத்துல பிறந்த பிறகும் அவன் சப்பானியாவே இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே ஹல்லேலூயா சொல்லுங்க. வீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களே, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒருவன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவன் சப்பானியாகவே இருந்தான்னு வசனம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஒருபோதும் அவன் நடக்கவே இல்லை. அவன் மூவ் பண்ணவே இல்லை. எப்படி இருந்தான்? சப்பானியா இருந்தான். நடக்கவே இல்லைன்னு போட்டுருக்கு. சப்பானியா இருந்தான். ஓகே, வாசிங்க. கால்கள் வழங்காதவனாய். அப்படின்னா கால்ல எந்த ஒரு டிஃபும் இல்ல. கால் கரெக்டா இருக்குதா? ஓகே, கால்ல எந்த வேலையும் செய்யாது. அவனுக்கு பேர் தான் என்னவா? முடவனா, சப்பானி. எப்ப இருந்து வந்துதான்? தாயோடைய கர்ப்பத்திலிருந்து அப்படிதான் இருந்தான். சரி, வாசிங்க தொடர்ந்து. கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை பாருங்க, கவனமா கேளுங்க. இந்த இடம்லாம் சபையில உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகள், இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நல்லா தேவ ஞானத்துல, தேவனோட அறிவில கேளுங்க. உலக ஞானத்துல கேட்காதீங்க. தேவ ஞானத்துல கேளுங்க. அப்பதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. தேவனால் ரட்சிக்கப்படுவீங்க. ஆமென். வாசி. பவுல் பேசுகிறதை இல்லம்மா, அதுக்கு முன்ன உட்கார்ந்து கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்திருந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று
பார்த்து பாருங்க, பவுல் உற்று பார்த்து பிரசங்கம் பண்ணுகிற பவுல், ஹல்லேலூயா, பிரசங்கம் பண்ணுகிற பவுல் அவனை உற்று பார்த்து, என்ன பார்த்து? ரொம்ப பேருக்கு பாஸ்டர் ஒரு ஆளை உற்று பார்த்துட்டாருன்னா இந்த பாஸ்டர் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறாரு, இந்த பாஸ்டரா என்ன பத்தி தான், அவருக்கு என்ன பத்தி பேசணும்னா தூக்கமே வராது, இந்த பாஸ்டருக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அது எனக்கு தான் எனக்கு தெரியும், ஏன்னா என்னை பத்தி எல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. உண்மைதான் நீ சொல்றது, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சது நான் இல்ல, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சது ஆண்டவர். அதனாலதான் தேவன் உன்னை பத்தி பேசுறாரு. ஆமென். புரிஞ்சு கொள்ளுங்க, இங்க இருந்து வருகிறது, இங்க இருந்து பேசப்படுகிறது, இங்க இருந்து வெளிப்படுகிறதுனா அது உனக்கு தான், உண்மைதான். ஆனா உலக ஞானத்துல நானும் நினைக்காத, அது தேவ ஞானத்துல தேவன் பேசுகிறார் என்னோடு, ஆண்டவர் வெளிப்படுகிறார் என்னோடு, தேவன் என்னை கண்டிக்கிறார் என்னோடு, தேவன் எனக்கு சொல்லுகிறார் என்னோடு, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்னோடு சொல்லி தேவ ஞானத்துல பெற்றுக்கொள்ளு. பவுல் அங்க அதுதான், நல்லா கவனமா கேளுங்க. அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு. பாருங்க, பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். யாரு? சப்பானி. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கான்? பவுல் சொல்றாரு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அதுதான் என் தேவ ஞானம். அவனுக்கு இருக்கு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு சபையில அமர்ந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கா? இருந்தா நீ உலக ஞானத்துல வாழ மாட்ட, இருந்தா நீ சோர்ந்து போக மாட்ட, இருந்தா நீ பின்தங்க மாட்ட, இருந்தா உலகத்தை விட்டு விலகி தேவனுக்காக நீ ஓடுவ. அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து. பாருங்க, தாயோட கர்ப்பத்திலே அவன் என்ன இருந்தான்? சப்பானியா இருந்தான். அந்த ஒரு பிரசங்கம், அந்த ஒரு பார்வை, பவுல் அவனை பார்த்த அந்த ஒரு பார்வை, அங்க என்ன நடக்குது பாருங்க. நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சில நேரத்துல இருங்க, நான் ரொம்ப பாசமா, ரொம்ப அன்பா, ரொம்ப கொஞ்சிக்கிட்டு உங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணா நீ கேட்க மாட்டீங்க. அதனால பவுல் கேட்கிறாரு, உனக்கு பிரம்போடு வரணுமா? அப்பதான் நீ கேட்பியா? உனக்கு பிரம்புன்னா என்ன தெரியுங்களா? ரோத்தான். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நீ சபையில யாரும் இருக்க மாட்டீங்க, பாஸ்டர் கொஞ்சம் கண்டிச்சிட்டார், பாஸ்டர் கொஞ்சம் ஏசிட்டார், பாஸ்டர் கொஞ்சம் பார்வையில இப்படி பார்த்துட்டா, ஓ அந்த பாஸ்டருக்கு என்ன பிடிக்கல, பிடிக்காத ஒரு இடத்துல நான் அதுக்கு ஒளிஷன், நான் அதுக்கு சபைக்கு போகணும், நான் வேற சபைக்கு போறேன். பழச மறந்துடாதீங்க. சாட்டடி வாங்கியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? சாட்டடி வாங்கியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? அப்பெல்லாம் அங்க ஓடுனீங்க, வாங்கி ஓடுனீங்க. இந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்ன கூட டக்குன்னு ஒரு கோபம் சொன்ன கூட வந்துருது. என் ஏசப்பா நிறைய உப்பு போடுறதுனாலயா? நெருப்பின் மேல் நடப்போம், நடந்துகிட்டே இருக்க வருஷம். இங்க வந்தானே கொஞ்சம் தடுமாறுற நேரம் ஒரு காரியம் வரும், ஓ சுடுது, முடியாது. உலக ஞானம் வேண்டாயா, தேவ ஞானத்துல இருங்க.
பவுல் அந்த என்னது சப்பானிய ஒரு பார்வை பார்த்தாரு. நீ எழுந்து நல்ல கவனமா கேளுங்க. நீ எழுந்து வார்த்தை கேட்டுதுன்னா எழும்பு. சப்பானி மேல உட்கார்ந்தே கிடக்காத, மனம் மாறு, தேவன் பின்னாடி வா, உலக காரியத்தை விட்டு தேவன் கூட வா. தப்புன்னு தெரிஞ்சிச்சா, ஆண்டவரே நான் செய்த தவறு மன்னிச்சிடுங்க, என்ன விடுதலை ஆக்குங்க, தூக்கி போடுங்க. ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், போ, இனி நீ பாவம் செய்யாத. Don't be back to sin. விட்டு வந்த பாவத்தை மீண்டும் போய் செய்யாத, போ, இனி பாவம் செய்யாத. இன்னைக்கு பவுல் அவனை பார்த்தபோது, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எங்கேயா வந்துச்சு? எங்க திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு? எங்க திடீர்னு? தாயோட கர்ப்பத்துல சப்பானியா இருந்தவன் கால் எப்படி இருந்துச்சா? முடமா, கால் விளங்காமல் எந்த ஒரு அந்த கால்ல ஆம்பர் அடிச்சாலும் சரி, பிளாயர் எடுத்து கிள்ளினாலும் சரி, சுடு தண்ணி எடுத்து ஊத்துனாலும் சரி, இல்ல பாம்பே இந்த காலில் வந்து சுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிரசன், ஒரு உணர்வு இருக்காது. கால் விளங்காம இருக்கு. அந்த காலில் அவன் கேட்டுக்கொண்டிருந்த பிரசங்கம், அந்த யாரு முடவன் சப்பானி, அவன் கேட்டுக்கொண்டிருந்த பிரசங்கம் அவனை ரட்சிக்கும்படி, அவன் எழுந்து நடக்கும்படி தேவன் பவுல் மூலமாக அதிசயத்தை அங்க காண்பித்தார். இன்னைக்கு நீ ஆராதிக்கிற உன்னுடைய சபைகளில் உன் மேய்ப்பன் பேசுகிற வார்த்தையை நீ கவனமாய் கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை மேல் நிலைத்து நிற்கும்படி மேல வசனம் சொன்னதுபடியாக என்ன போட்டிருக்கு? அவர் ரட்சிக்கும்படி, விசுவாசிகள் ரட்சிக்கும்படி தேவனுக்கு பிரியமா இருந்தது. முதல் வசனத்தை படிச்சோம், அங்க நல்ல தெளிவாக போட்டிருக்கு. இரண்டாவது வசனம், 1 கொரிந்தியர் 1:21 வசனத்துல, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த மனுஷன் பவுலுடைய பிரசங்கத்தை உற்று கேட்டனால, அவன் விசுவாசித்தனால தேவன் அவனை குணமாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிரசங்கத்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தையை நீ கவனமாய் வாரம் இன்னைக்கு மட்டும் அல்ல, இன்னைக்கு எல்லாம் நல்லா கவனமா கேட்டீங்க, பாஸ்டர் இதை பத்தி தான் பேசுறாரு, அடுத்த வாரம் திருப்பி அதே பழைய குருடி கதுவை திரடி அப்படி போயிடாதீங்க. இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. பிரசங்கம் தேவனால் வருகிறது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது, விடுதலை பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சுத்தியோடு எல்லாரும் எழுந்தவனமாய் திருவிருந்து ஆராதனைக்கு கடந்து போவாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி, உன்னதரே உமக்கு நன்றி, உத்தமரே உமக்கு நன்றி, தேற்றலின் வாழனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் கேட்கிற பிரசங்கம் உம்மிடத்திலிருந்து வருகிறபடியாக, தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு தருகிறபடியாக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சரஸ்தே அப்பத்தை நீங்கள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே.